தமிழ் சினிமா வரலாற்றில் சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பொழுதுபோக்கு படங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தின் அடையாளமாகவும் ஒரு நடிகரின் பயணத்தின் முக்கிய அத்தியாயமாகவும் ஒரு தலைமுறையின் நினைவாகவும் மாறிவிடுது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இன்னைக்கு உருவாக்கியிருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு அப்டேட்டும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் விஜய் நடித்த மற்றொரு திரைப்படம் இல்லை. அரசியலில் முழுமையாக களமிறங்கிய பிறகு அவர் ரசிகர்களுக்கு அளிக்கும் கடைசி திரைப்படமாக இதை பலரும் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த படம் தொடர்பான ஒவ்வொரு தகவலும் சாதாரண செய்தியாக மட்டும் இல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறி வருதுங்க. இப்போ இந்த திரைப்படத்திற்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் ஏ சான்றிதழ் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இன்னும் சில காட்சிகள் நீக்கி யுஏ சான்றிதழ் பெரும் வாய்ப்பு இருந்த போதிலும் படத்துடைய கதை, இயக்குனரின் காட்சிப்படுத்துதல் மற்றும் திரைப்படத்தின் முழுமைத்தன்மை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தயாரிப்பு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ சான்றிதழையே ஏற்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படம் இந்த மாதம் 24ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்த செய்தியை புரிந்து கொள்ள முதல்ல ஜனநாயகன் என்ற தலைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இது வெறும் விஜய் அவர்களுடைய கடைசி படமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிறது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்னு தான் மக்கள் அனைவருக்கும் இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிறது சாதாரண தலைப்பெல்லாம் இல்லைங்க. மக்களின் நாயகன், மக்களுக்காக செயல்படுபவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படின்னு பல அர்த்தங்களை உள்ளடக்கிய சொல்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பது ரசிகர்களுடைய மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் திரைப்பட விமர்சனங்களிடம் அதிக கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறும் வணிக திரைப்படமா இல்லை சமூக அரசியல் கருத்துக்களை பேசும் படமா அப்படின்னு கேள்வியும் தொடர்ந்து எழுந்துகிட்டே வருது. ஸோ அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா படத்துடைய முழு கதை வெளியிடப்படாத நிலையிலும் தலைப்பே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்னதான் ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சில லூப் ஹோல் வச்ச மக்கள் அனைவருக்கும் அது எப்படி ரீச் ஆச்சோ, இது அஃபிஷியலாக ரீச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஸோ விஜய் திரைப்பட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஆரம்ப காலங்களில் குடும்பம் மற்றும் காதல் கதைகளில் நடித்த அவர் அதுக்கு பின்னாடி ஆக்ஷன், சமூக பிரச்சனைகள், ஊழல் எதிர்ப்பு, கல்வி, மருத்துவம், விவசாயம், இளைஞர்களின் எதிர்காலம் போன்ற பல்வேறு கருத்துக்களை தனது திரைப்படங்களில் பேச தொடங்கினார். ஸோ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியான பல படங்கள் சமூக கருத்துக்கள் அதிகமாக இடம்பெற்றதாக ரசிகர்களும் விமர்சனங்களும் கூறி வந்திருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜனநாயகன் திரைப்படமும் சமூக மற்றும் அரசியல் அடுக்குகளை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் படம் வெளியாகும் வரை அதன் முழு கதை என்ன அப்படிங்கிறது உறுதியாக கூற முடியாது. ஸோ இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வெளியீட்டு தேதி குறித்த தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு மட்டுமே கூற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அனைவரும் பேசுவது என்ன அப்படின்னா ஏ சான்றிதழை பற்றி தாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்ட பிறகு அது பொதுமக்கள் பார்வைக்கு வருவதற்கு முன்னாடியே மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் ஆய்வுக்கு செல்லுது. அந்த வாரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரைப்படத்தை முழுமையாக பார்த்து அதன் உள்ளடக்கம், வன்முறை, மொழி, காட்சிகள், சமூக தாக்கம் உள்ளிட்ட பல அம்சங்களை ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்குறாங்க. ஸோ யூ அப்படின்னா அனைவரும் பார்க்கலாம் அப்படின்னு சான்றிதழும், யூ பை ஏ அப்படின்னா குறிப்பிட்ட வயதிற்கு கீழே உள்ளவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலுடன் பார்க்க வேண்டும் அப்படின்னும், ஏ அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னும், எஸ் என்றால் குறிப்பிட்ட தொழில்முறை நபர்களுக்கான திரைப்படம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ஒரு படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டாலே அது சர்ச்சைக்குரிய படம் என்று அர்த்தம் இல்லைங்க. சில நேரங்களில் அதிக ஆக்ஷன், கடுமையான வன்முறை, தீவிரமான காட்சிகள், முதிர்ந்த கருப்பொருள் அல்லது குறிப்பிட்ட வசனங்கள் காரணமாகவும் அந்த சான்றிதழ் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான்
ஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது அப்படிங்கிறத வச்சு படத்தின் முழு உள்ளடக்கத்தை முடிவு செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வெளியாகிய பிறகே அதன் உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். ஸோ இப்போ வெளியாகியுள்ள தகவலின்படி பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை நீக்கினா வேறு சான்றிதழ்கள் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது. ஆனால் படைப்பின் தரம் மற்றும் இயக்குனரின் காட்சிப்படுத்தலை பாதுகாப்பு தயாரிப்பு குழு ஏ சான்றிதழையே ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இது உண்மையாக இருந்தால் படத்தின் அசல் வடிவத்தை மாற்ற விரும்பாத முடிவாக இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் மக்களும் அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற முடிவுகளை தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னாடி சில தயாரிப்பாளர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ தங்களுடைய படைப்பை மாற்றுவதை விட கிடைத்த சான்றிதழுடன் வெளியிடுவதையே அவர்கள் விரும்பியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. ஸோ இப்போ ரசிகர்கள் கவனம் முழுவதும் ஜூலை 24 வெளியீட்டின் மீதே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். படம் வெளியாகும் முதல் நாளிலேயே தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழாவாக மாற்ற தயாராக வராங்க அப்படின்னு தான் சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே பல பதிவுகள் வெளியாகிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான அம்சத்தை தவிர்க்க முடியாதுன்னே சொல்லலாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வெளியாகும் அவர் திரைப்படம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தின் தனித்துவமே இதுதாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் நடித்த படம் வெளியாகும் போது அது ஒரு திரைப்பட வெளியீடாக மட்டுமே பார்க்கப்படுது. ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நபர் நடித்த திரைப்படம் வெளியாகிறது அப்படின்னாவே அது சினிமாவை தாண்டி அரசியல், நிர்வாகம், மக்கள் எதிர்பார்ப்பு, ஊடக கவனம் என பல பரிமாணங்களை உருவாக்கனே சொல்லலாம். ஸோ அதனால தான் ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒவ்வொரு அப்டேட்டும் தேசிய அளவில் கூட பேசப்படும் செய்தியாக மாறி இருக்குங்க. இந்த படம் எப்போது வெளியாகும், சென்சார் என்ன முடிவு எடுக்கும், என்ன சான்றிதழ் வழங்கப்படும், படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் மற்றும் காட்சிகள் எப்படி இருக்கும் என்ற ஒவ்வொரு கேள்வியும் சாதாரண திரைப்பட ரசிகர்களை மட்டும் இல்லாமல் அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் முதலமைச்சராக அரசு நிர்வாகத்தை வழிநடத்தும் விஜய், இன்னொரு பக்கம் தனது திரைப்பட வாழ்க்கையின் இறுதி அத்தியாயமாக கருதப்படும் ஜனநாயகன் படத்தை ரசிகர்களிடம் கொண்டு வருகிறார் என்ற சூழ்நிலை இந்த படத்திற்கு தனி முக்கியத்துவத்தை அளிக்குதுன்னே சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறுமா என்பது மட்டும் இல்லைங்க, ஒரு முதலமைச்சரின் திரைப்பயணத்திற்கு மக்கள் அளிக்கும் வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதையும் பலர் ஆர்வமாக கவனித்து வராங்க. ஸோ தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி சென்சார் நடைமுறைகள் நிறைவடைந்து வெளியீட்டை நோக்கி படம் நகர்ந்து வருவதாக கூறப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும். ஒரு திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்துவிட்டது என்ற செய்தி வெளியானவுடன் பலருக்கு அந்த படம் மிகவும் வன்முறையான படமா, அதிக அரசியல் வசனங்களை உள்ள படமா, அல்லது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் உள்ள படமா அப்படிங்கிற சந்தேகம் உருவாகுது. ஆனால் இந்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் நடைமுறையை பார்த்தா ஏ சான்றிதழ் என்பது படம் நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பதற்காக அளவுகோல் இல்லைங்க. திரைப்படத்தின் உள்ளடக்கம் 18 வயதுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு ஏற்றது என்பதை தான் அது குறிக்குது. ஸோ இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நாம் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ திரைப்படத்தின் கலைத்தன்மையை விட்டுக் கொடுக்க விரும்பாத நிலைப்பாட்டை இதை சிலர் பார்க்குறாங்க. ஸோ எது எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த விஜய் திரைப்படத்தின் ஒரு முக்கிய அத்தியாயத்திற்கு சாட்சியாகவே இருக்க போகிறார்கள் என்ற உணர்வும் ரசிகர்களிடம் அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தின் மீது உருவாகியுள்ள எதிர்பார்ப்பு சமீபத்திய ஆண்டுகளில் வெளியான பல பெரிய திரைப்படங்களை விட வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்ட்டு மக்கள் அனைவருமே கருதிட்டு வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூலை 24 அப்படிங்கும்போது இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. ஸோ மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நானும் எதிர்பார்த்துருப்பேன், என்னை சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்காக. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய டெஃபனாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.